நடிகர் ரஜினி தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகி வரும் கூலி படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல பிரம்மாண்டமா உருவாகி வரக்கூடிய இந்த படத்துல ரஜினிகாந்தோட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. கூலி படத்தை தொடர்ந்து 3 மாசம் ஓய்வெடுக்க திட்டமிட்டிருக்கும் ரஜினிகாந்த் அதுக்கு பிறகு நெல்சன் இயக்கத்துல உருவாக உள்ள ஜெயிலர் 2 படத்துல நடிக்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி வேற எந்த இயக்குனரோட படத்துல நடிப்பார்னு எதிர்பார்ப்பு நிலவுது. இதுக்கு பதிலளிக்கும் விதமா ரஜினி அடுத்த படத்துக்கான கதை கேட்கும் பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதா செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அதன்படி மாரி செல்வராஜ் நடிகர் ரஜினிய 2 முறை சந்திச்சு அவரை இயக்குவது தொடர்பா பேசியதா கூறப்படுது. மாரி செல்வராஜ் படம்னாலே சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருக்காது என்பதால இதை பத்தி யோசிச்ச ரஜினிகாந்த் சர்ச்சையில சிக்கி ரிஸ்க் எடுக்க விரும்ப வேண்டாம்னு நினைச்சு அவர் படத்துல நடிக்க மறுத்துவிட்டதா கூறப்படுது. அதனால சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் வேறு இயக்குனருக்கு கைமாறி இருப்பதா சொல்லப்படும் நிலையில அது யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.